Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சிங்க. Praise the Lord, and it's glad and happy to meet you all through this covenant of the day. Good morning. And today is the 2nd July 2025 Wednesday. புதன்கிழமை. காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜூலை இன்னும் 2ஆம் தேதி வந்து விட்டது பாருங்களேன். சரி, கர்த்தர் நிச்சயமாக அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். காரணம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? அப்பதான் நீ ஆண்டோடைய பிள்ளை. அதை மறந்துடாத. நீ சண்டை போட்டுக்கிட்டு விரோதம் பண்ணிக்கிட்டு பகையை வளர்த்துக்கிட்டு எதிராளியை போல வாழ்வாயானா நீ கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்பதை நீ உணர வேண்டும். சரிங்களா? சரி, இன்றைக்கான வசனத்தை நான் பார்ப்போம். நான் மார்க்கு பார்த்து கொண்டு வரோம். இன்னைக்கு மார்க் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், verse 26, Mark chapter 1. ஓகே, தெரியும், பிசாசு சாத்தான் வந்து இயேசுவை புகழ்ந்து பேசுறாரு. அப்ப அவனை சாத்தானை வாயை மூட சொல்றாரு. இப்ப அது என்ன செய்யறாரு பார்ப்போம். 1:26. And when the unclean spirit had convulsed him and cried out with a loud voice, he came out of him. Hallelujah. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைகழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இயேசு அந்த சாத்தானை கண்டிக்கிறார், வெளியே போ சொல்லி கட்டளையிடுகிறார். தானே அதட்டி, நீ பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். குழந்தைகளை அதட்டினா பயப்படுவாங்க. தானே சொல்றதை செய்வாங்க. பயம் உள்ளவன் தான் அதட்டினா செய்வான். பயம் இல்லாதவன் அதட்டினா செய்வானுங்களா? செய்ய மாட்டாங்க. தானே. இப்ப ஏசாமி சாத்தானை அதட்டுகிறார். சாத்தான் பெரியவன் தானே. அந்த இயேசுவின் அதட்டுகின்ற அந்த செயலுக்கு அவன் பயப்பட்டு கீழ்ப்படிந்து அந்த உடலை விட்டு வெளியே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவனால போகாம இருக்க முடியாதா? நான் போல, நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லலாம்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல, நான் வசனங்களை சொல்லும் பொழுது எத்தனை பேர் அதை இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு காதை மூடிக்கொள்கிறார்கள். தானே. But here the Satan is listening and obeying what Jesus said. Jesus rebuke and say, get out. வெளியே போ. அந்த அதட்டலுக்கு அது பயந்து கீழ்ப்படிந்து போகிறதா. நான் யோசிக்கிறேன், எப்படிடா இந்த சாத்தான், அவனுக்கும் ஒரு வல்லமை உண்டு, பெரிய காரியங்களை அவன் இந்த உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய ஒரு அதட்டலுக்கு அவன் பயப்படுகிறான் என்றால் கடவுள் மேல் இருக்கிற பயம் அவனுக்கு எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கு. சாத்தான் பயப்படுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஆனா உனக்காக தன் உயிரை கொடுத்தாரே சிலுவையிலே, உன் பாவங்களை எல்லாம் சுமந்தாரே, அவருடைய வார்த்தைக்கு ஏன் நாம் கீழ்ப்படிவதில்லை, கட்டுப்படுவதில்லை? அருமையானவர்களே, கீழ்ப்படியாதனாலதான் கட்டுப்படாதனாலதான் இன்னைக்கு சாத்தான் நமக்குள் இருக்கிறான். When you start to obey and listen the word of God, dear brother and sister, the evil spirit, evil உன்னிடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தானே. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியுங்க, அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. And you must learn to do how I can please my God, my Lord. இன்றைக்கு அது நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஆராதனைக்கு போவது மட்டுமல்ல pleasing God. ஆராதனை உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக நீ போகிற service and church. For your spiritual growth, for your spiritual blessing, you are going to church. Okay. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசுடைய வார்த்தைக்கு சாத்தான் கட்டுப்பட்டு அவன் ஓடுகிறதை பார்க்கும்.
இயேசுடைய வார்த்தைக்கு, அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த புதிய மாத்திரத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு சாத்தான்கள் கீழ்ப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் ஐயா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய வார்த்தைகளை அறிந்து உணர்ந்து ஒப்பு கொடுக்க உதவி செய்ய. இன்றைக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க. நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரிய, இயேசுவின் நாமத்திலே சாத்தான்கள் ஓடுகிறதை நீ கண்டிருக்கிறாயா? அனுபவித்திருக்கிறாயா? Take care and God bless.